ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த 9 மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம். ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. நாம் இன்று பார்க்க இருப்பது ஏப்ரல் மாத பலன்கள். வழக்கம்போல் உங்களுடைய ராசிக்கும் உங்களுடைய லக்னம் எதுவோ அதற்குண்டான ராசிக்கும் நீங்கள் வழக்கமாக பார்த்து கொள்ளலாம். உதாரணமாக மிதுன லக்னம் என்றால் மிதுன ராசிக்கும், கன்னி ராசி என்றால் கன்னி ராசிக்கும் லக்னத்திற்கும் சேர்த்து பார்த்தால் நாங்கள் சொல்கின்ற பலன்கள் பயனுள்ளதாக அமையும் என்பதை வழக்கம்போல் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போது இந்த மாதத்திற்குண்டான பலன்களை பார்க்கலாம். இந்த மாதம் உங்களுக்கு மே 1ஆம் தேதி குரு பயிற்சி வர இருக்கிறது. அதற்குண்டான நல்ல பலன்கள் இந்த மாதமே பலருக்கு தெரிய ஆரம்பிக்கும். சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்போது ஏப்ரல் மாதத்தினுடைய பலனை நாம் பார்க்க ஆரம்பிக்கலாம். மேஷ ராசிக்கு ஏப்ரல் மாத பலன்களை பார்க்கலாம். உங்களுடைய ராசியிலே குரு பகவான் இருக்கின்றார். அவர் இந்த மாதம் கடைசியில், அதாவது மே 1ஆம் தேதி உங்களுடைய ராசியை விட்டு 2க்கு வர இருக்கின்றார். அதனால் பலவிதமான நல்ல பலன்கள் இந்த மாதம் முதலே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதை மாத முற்பகுதியிலிருந்தே நீங்கள் அதை உணர ஆரம்பிக்கலாம். ஆனால் உங்கள் ராசிநாதன் 11ல் இருக்கின்றார். 11ஆம் இடம் நல்ல இடம்தான். இருந்தாலும் உங்களுடைய மேஷராசி சரராசிக்கு அது பாதகஸ்தானம். அவர் தனியாக இருந்தால் பிரச்சனை இல்லை. உடன் சனி பகவான் இருப்பதினால் இந்த மாத ஆரம்பத்தில், அதாவது செவ்வாய் 11ஆம் இடத்தை விட்டு மீனத்திற்கு வரக்கூடிய காலகட்டம் வரை ஏதோ ஒரு சஞ்சலங்களோ, தேவையில்லாமல் வீண் விரயங்களோ, அல்லது இளைய சகோதரர்களிடத்தில் பிரச்சனைகளோ, ஏதோ ஒரு வகையில் சங்கடங்கள் கட்டாயம் இருக்கும். பாதகஸ்தானத்திலே பாதகஸ்தானாதிபதி சனியுடன் சேர்ந்திருப்பதே அதற்கு முழு முக்கிய காரணமாக அமையும். அதனால் மாத ஆரம்பத்தில் நீங்கள் எதிலும் நிதானமாக விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. வழக்கமாக செய்கின்ற செயல்களிலும் நிறுத்தி நிதானமாகவும் புத்திசாலித்தனமாக செய்ய வேண்டும். இல்லையென்றால் பலவிதமான சங்கடங்களிலோ தேவையற்ற விரயங்களும் வருவதற்கோ சிக்கல்களில் வருவதற்கோ வாய்ப்புகள் உள்ளது என்பதை நினைவில் கொள்ளலாம். அதே வேளையில் செவ்வாயினுடைய பார்வை 2ஆம் வீட்டிற்கும் 5ஆம் வீட்டிற்கும் கிடைப்பதினால் பலவிதமான நன்மைகளும் உங்களுக்கு வரும். அது தன விஷயமாகவும் உங்களுடைய கனவுகளும் திட்டங்களும் எண்ணங்களும் நிறைவேறக்கூடிய விஷயங்களாக இருக்கும். அது எதிர்காலத்தில் தற்சமயத்துக்கு 21ஆம் தேதி வரை எந்த செயலிலும் நீங்கள் நிதானித்து செயல்படுவதுதான் உங்களுக்கு நல்ல பலன்களையும் தரும். சிக்கல்கள் மாட்டாது இருப்பீர்கள். மாத பிற்பகுதியில் 23ஆம் தேதிக்கு பிறகு 11ல் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அவர் 12க்கு செல்வார். 11 நல்ல இடம்தானே. அது எப்படி என்றால் அது நல்ல இடம்தான். முதலிலே சொன்னது போல பாதகஸ்தானாதிபதி, பாதகஸ்தானம் என்பது ராசிநாதனுக்கோ லக்னநாதனுக்கோ கிடையாது. ஆனால் பாதகஸ்தானாதிபதி சனியுடன் சேர்வதனால் பல விதமான சிக்கல்கள் வரும் என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு விளக்கங்களும் சொல்கின்றோம். 12ற்கு சென்ற பிறகு கவலை இல்லை. 12 3 பரிவர்த்தனையாக இருந்தாலும் ராசிநாதன் அதாவது செவ்வாய் 1லும் இருப்பதாக கணக்கு. 12 கூடிய குரு பகவான் 12ல் இருப்பதாக கணக்கு. மாத பிற்பகுதியில் 1ஆம் வீட்டு பலன் மிக அற்புதமாக வேலை செய்யும். அதனால் 12 3 பரிவர்த்தனை என்பதால் பயணங்கள் ஏற்படலாம். அது லாப பயணங்களாகவும் சுப பயணங்களாகவும் வெற்றி பயணங்களாகவும் அடைவதற்கு வாய்ப்புகளும் உண்டாகலாம். ஆனால் மாத முற்பகுதியில் நீங்கள் நிதானமாக செயல்பட்டு விட்டால் பிற்பகுதியில் பெரிய வெற்றியும் வளமும் வரும். அதன் மூலமாக மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவத்திற்கு எந்த விதமான குறைபாடு இருக்காது என்பது தெளிவு. உங்களுடைய ராசிக்கு 2 கூடியவர் சுக்கிர பகவான் ஆகின்றார். 2ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் 12லே உச்சமடைந்திருக்கின்றார். 2ஆம் வீட்டை 12ல் இருக்கக்கூடிய செவ்வாய் பார்ப்பதனால் 2ஆம் வீட்டின் மூலமாக சுபவீரியங்கள் குடும்பத்தில் காத்திருக்கிறது. தன வருமானம் அதிகமாக வரும், நிச்சயமாக வரும். காரணம் 2ஆம் வீட்டு அதிபதி எது எப்படியாக இருந்தாலும் உச்சமடைந்திருக்கின்ற காரணத்தினாலும் ராசிநாதனுடைய பார்வையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், தனவரவுக்கு பஞ்சம் இருக்காது. இருந்தாலும் எவ்வளவுதான் இருந்தாலும் செலவுகள் கட்டுக்கடங்காமல் இருக்கும். வரவு எட்டனா செலவு பத்தனா என்ற கதையிலே போயிருக்கும். அதனால் நிதானத்தை பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யாரிடம் வாக்குறுதி கொடுக்கக்கூடாது. எல்லா வகையிலும் வாக்கு விஷயத்திலும் பண விஷயத்திலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தால் பிரச்சனை இருக்காது என்பது தெளிவு. மாத பிற்பகுதியிலே 24ஆம் தேதிக்கு பிறகு 2 கூடிய சுக்கிரன் ராசியிலே சஞ்சாரம் செய்வார். அப்போது அங்கு குருவும் இருப்பார். அப்போது வீண் விரைய செலவுகளெல்லாம் மாறி சுபவீரியங்களாக செலவுகளாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். மாத பிற்பகுதியில் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், சுப செலவுகள் நடக்கும். சுப நிகழ்ச்சிகள் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வரக்கூடிய சந்தர்ப்பங்களும் கூடி வரும். அது மட்டும் இல்லாமல் வீட்டிலே சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் கூடி வரும். வீட்டிற்கு தேவையான பொன் பொருட்கள், ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகலாம். அதற்கு நீங்கள் கடனும் வாங்கலாம். அந்த கடன் நீங்கள் சுபகடன்களாக எடுத்துக்கொள்ளலாம். மேஷ ராசிக்கு 3 கூடியவர் புதனாகின்றார். அவர் 12லே நீச்சபங்க ராஜயோகமாக அடைந்திருக்கின்றார். 3ஆம் வீட்டு அதிபதி விரயத்தில் இருக்கின்ற காரணத்தினால் ஏதோ ஒரு வகையில் இளையவர்கள் மூலமாக உங்களுக்கு சுபவீரியங்களோ வீண் விரைய செலவுகளோ வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. சொந்த ஜாதகத்தில் 3ஆம் வீட்டிற்கு சாதகமான தசாபுத்தி நடந்தால் நிச்சயமாக சுபவீரியங்கள் ஏற்படும். அவருடைய வாழ்வில் திருமணங்கள், குழந்தை பாக்கியம், படிப்பு, தனப்பிராப்தி, சொந்த வீடு கட்டி கிரக பேரவசம் போவது என்ற விஷயங்கள் எல்லாம் இளைய சகோதரர்களுக்கு நடக்கலாம். அதை கண்டு உங்கள் மனம் மகிழக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம். மாறாக சொந்த ஜாதகத்தில் சாதகம் இல்லை என்றால் அவரிடத்தில் விரோதங்கள், வம்பு வழக்குகள், பணம் கொடுத்து விட்டு மாட்டிக்கொள்வது அல்லது வைத்திய செலவுகள் போன்றவற்றை 2 விதமான விஷயங்கள் நடப்பதற்கு கூடுதலாகவே வாய்ப்புகள் உள்ளது என்பது தெளிவு.
எது எப்படியே இருந்தால் மாத பிற்பகுதியில் ராசிநாதனுடைய பார்வை 3ஆம் வீட்டிற்கு கிடைக்கும். அப்போது நிலைமை சாதகமாக இல்லை என்றாலும், சாதகமாக இல்லாத பாதகமாக இருந்தாலும் மாத பிற்பகுதியில் சாதகமாக மாறக்கூடிய அமைப்பு கட்டாயம் உண்டாகும். அப்பொழுது இளைய சகோதர சகோதரருடைய முழு ஆதரவும் ஒத்துழைப்பும் நண்பருடைய பரிபூர்ணமான ஒத்துழைப்பும் கிடைக்கும். உங்களுக்கும் தன்னம்பிக்கையும் தைரியம் வரும். நீங்கள் எடுக்கின்ற முயற்சியிலும் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் மாத பிற்பகுதியில் கட்டாயம் அமையும். உங்களுடைய ராசிக்கு 4 கூடியவர் சந்திரன். அவர் 4 கிரகம். நாளை வைத்து பார்க்கும்போது 4ஆம் வீட்டை வைத்து பார்க்கும்போது கிரகங்கள் சாதகமாக உள்ளதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. உங்கள் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும். வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள் விற்பது வாங்குவதெல்லாம் சாதகமாக முடியும். பலருக்கு இடப்பயிற்சிகள் ஏற்படும். அது அலுவலக பயிற்சியோ குடியிருப்பு பயிற்சிகளோ இருக்கலாம். பலர் பழைய வாகனங்களை விற்றுவிட்டு புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளாகவும் இருக்கலாம். வீடு, நிலம் சம்பந்தமான தொழில் செய்கின்றவர்களுக்கு சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இல்லையென்றால் ஒரு சில சிக்கல்கள் மாட்டிக்கொள்ள வாய்ப்புகள் உள்ளதால் அவர்கள் கண்ணும் கருத்துமாகவும் கூடுதலான கவனத்தை கட்டாய மேஷ ராசிக்காரர்கள் செய்ய வேண்டும் என்பது தெளிவு. படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் கூடுதலான கவனத்தை கட்டாயம் செலுத்த வேண்டும். கவனச்சிதறல்கள் ஏற்படும் என்பதும் முக்கியம். அது இல்லாமல் தேவையற்ற பழக்க வழக்கங்கள், தவறுதலான நண்பர்களுடன் பழகுவது, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வரக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளதால் இளைஞரும் இளம்பெண்களும் சற்று விழிப்புடன் இருக்க வேண்டிய காலகட்டமாகவும் இந்த மாதம் அமையும். உங்களுடைய ராசிக்கு 5 கூடியவர் சூரிய பகவான் ஆகின்றார். அவர் ஆரம்பத்திலே 12லே இருக்கின்றார். தான் வீட்டிற்கும் அவர் 8லே இருக்கின்றார். இருந்தாலும் 5ஆம் வீட்டிற்கு குரு பகவானுடைய பார்வை கிடைப்பது சாதகம்தான். இருந்தாலும் 11ல் இருக்கக்கூடிய சனியும் செவ்வாயும் சேர்ந்து பார்ப்பதினால் ஏதோ ஒரு வகையில் உங்கள் மனதில் கவலை அரித்து கொண்டே இருக்கும். அது உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறாமல் இருப்பதோ, அல்லது பிள்ளைகள் வகையில் எந்த வகையான முன்னேற்றங்கள் இல்லாமல் இருப்பதோ, அவர்களுக்கு ஆக வேண்டிய வயதில் கல்யாணமோ, குழந்தை பாக்கியமோ, வேலை வாய்ப்போ, அல்லது படிக்கின்ற மாணவ மாணவிகளாக இருந்தால் படிப்பை முடிக்க விடாமல் அரையும் குறையுமாக அரியர்ஸ் வைத்திருக்கிறாளே என்று மனதில் குறைகள் இருந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட கவலைகள்லாம் 14ஆம் தேதிக்கு பிறகு 5 கூடிய சூரியன் உங்களுடைய ராசியிலே உச்சமடைந்து குருவுடன் சேர்கின்ற காலத்தில் அந்த நிலைமைகள் முற்றிலுமாக மாறும். மாத பிற்பகுதியில் 23ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் சனியுடன் சேர்ந்து செவ்வாயும் 12ற்கு சென்று விடுவார். அப்போது குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை ஆகி விடுவார்கள். மாத பிற்பகுதியில் உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களை நிறைவேற ஆரம்பிக்கலாம். பிள்ளைகளுடைய வாழ்விலும் வளங்களும் வசந்தங்களும் வீச ஆரம்பிக்கலாம். உங்களுக்கும் மனதில் நம்பிக்கையும் தைரியமும் வரும். எதிர்காலம் ஒளி தெரிய ஆரம்பிக்கும். நம்மளுக்கும் எதிர்காலம் உண்டு, ஏற்றமான வாழ்வு உண்டு, நிச்சயமாக நம்மளையும் கடவுள் கைவிட மாட்டார் என்கின்ற நம்பிக்கை மாத பிற்பகுதியில் உங்களுக்கே ஒளிரும். அதற்குண்டான சந்தர்ப்பம் சூழ்நிலைகளும் இந்த மாதம் கட்டாயம் பிற்பகுதியில் தெரிய ஆரம்பிக்கும். அதை சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களுடைய ராசிக்கு 6 கூடியவர் புதனாகின்றார். அவர் 12லே இருந்து நீச்சபங்க ராஜயோகத்தோடு 6ஆம் வீட்டை பார்க்கின்ற காரணத்தினால் வரவுக்கு மீறி செலவுகள் வரும். அதனால் கடன் வாங்குவதை நீங்கள் தவிர்க்கலாம். தேவையற்ற கணவன் வகையிலோ மனைவி வகையிலோ தேவையற்ற வீண் வெறிய செலவுகளோ அல்லது சுப வீரியங்களோ கட்டாயமாகலாம். எதிலே இருந்தாலும் பண விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கடன் கூடும் அளவுக்கு வாங்கக்கூடாது. உங்களிடத்தில் பணம் இருந்தாலும் மற்றவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொடுக்கக்கூடாது. கொடுத்த பணம் திரும்பி வராத போய்விடும். ஆகல் பண விஷயத்தில் மட்டும் நீங்கள் சற்று எச்சரிக்கையாக இருந்தால் மீதி விஷயத்தை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை. உங்களுடைய ராசிக்கு 7 கூடியவர் சுக்கிர பகவான் ஆகின்றார். அவர் 12லே உச்சமடைந்திருக்கின்றார். 7ஆம் வீட்டு அதிபதி தனக்கு காரிலே மறைந்தாலும் உச்சமடைந்திருக்கின்ற காரணத்தினாலும் அவருக்கு வீடு கொடுத்த குரு பகவான் 7ஆம் வீட்டை பார்ப்பதினால் உங்களுக்கு மறைவு தோஷம் மறையவில்லை என்பதனால் கணவன் ஒற்றுமை மேலோங்கும். ஒருவர் புரிந்து கொண்டு அன்பாகவும் அரவணைப்பாகவும் இருக்கலாம். திருமணமாக இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் இப்போது நீங்கள் முயற்சி செய்தால் வரக்கூடிய காலத்திலே மிக அற்புதமான முறையிலே திருமணம் கைகூடிவிடும். அதற்கு ஆதரவாக ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் 2ஆம் இடத்திற்கு வரப்போகின்றார். மாத பிற்பகுதியில் சுக்கிரன் 24ஆம் தேதிக்கு பிறகு ராசியிலே சஞ்சரிந்து அவரே 7ஆம் வீட்டை பார்ப்பார். அந்த காலகட்டத்தில் 7ஆம் வீட்டின் மூலமாக சகல விதமான நன்மைகளும் சௌபாகியங்களும் மேஷ ராசிக்கு பெரிய அளவிலே கட்டாயம் கை கொடுக்கும். அது எந்த வகையால் இருந்தாலும், கணவன் மனைவி வகையால் இருந்தாலும் சரி, நண்பர் வகையிலோ அரசாங்க வகையிலோ அல்லது கூட்டுறவு தொழில்கள் செய்கின்ற வகையிலோ இருந்தாலும் லாபங்கள் கட்டாயம் பெருகும். உடைய ராசிக்கு 8 கூடியவர் செவ்வாய் ஆகின்றார். அவர் சனியுடன் சேர்ந்து 11லே இருப்பதினால் 8ஆம் வீட்டின் மூலமாக வம்பு வழக்குகளோ சண்டை சச்சரவுகளோ வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. எல்லா வகையிலும் நீங்கள் விழிப்புடன் எச்சரிக்கை இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்திலும் சற்று கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும். குறிப்பாக தந்தை வகையிலும் தந்தை ஒருவரிடத்திலும் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இல்லையென்றால் அதுவும் சங்கடங்களையும் ஏற்படுத்தும். வண்டி வாகனங்களில் செல்லும் போதும் விழிப்புடன் இருக்க வேண்டும். நிச்சயமாக இரவு பயணங்களை தவிர்ப்பது எல்லா வகையான நன்மைகளை தரும். 8ஆம் வீட்டு அதிபதி சனியுடன் சேர்ந்திருப்பதே அதற்கு காரணமாகவும் அமைகின்றது. மேஷ ராசிக்கு 9 கூடியவர் குரு பகவான் ஆகின்றார். அவர் உங்களுடைய ராசியிலே இருந்து 9ஆம் பார்வையாக 9ஆம் வீட்டை பார்ப்பதினாலும் மாத பிற்பகுதியில் 14ஆம் தேதிக்கு பிறகு பிதிர்காரகன் சூரியனும் உங்களுடைய ராசியில் உச்சமடைந்து குருவுடன் சம்பந்தம் அடைவதனால் 9ஆம் வீடு இந்த மாதம் பெரிய அளவிலே உங்களுக்கு கை கொடுக்கும். குலதெய்வத்தினுடைய அருள், மகானுடைய ஆசீர்வாதம், தெய்வ கடாட்சம், தனப்பிராப்தி
எண்ணிய எண்ணங்கள் ஈடேறுவது, சகல விதமான நன்மைகளும் எதிர்பார்க்கலாம். அதுவும் பிற்பகுதியில் 14ஆம் தேதிக்கு பிறகு பெரிய வகையில் அதிர்ஷ்டம் ஏதோ ஒரு உங்களை கட்டாயம் தழுவிக்கொள்ளும். குறிப்பாக தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் நல்லதொரு விஷயங்கள் நடக்கும், சுபவீரியங்களும் ஏற்படும். தந்தை உறவுகள் மூலமாக முழு ஒத்துழைப்பு கிடைக்கும், குலதெய்வத்தினுடைய அருள்கள் கிடைக்கும். பலருக்கு பிதுர்ராஜ சொத்துக்கள் தந்தையின் மூலமாகவும் தந்தையினுடைய உறவுகள் மூலமாகவோ அல்லது முன்னோர்களுடைய வகையில் சொத்துக்கள் கிடைக்கும். இவ்வளவு நாள் பங்கு பிரிக்காத இருந்த சொத்துக்கள் உங்களுக்கு தேவையான பாகங்கள் கட்டாயம் வரலாம். அதன் மூலம் மிகப்பெரிய அளவில் சொத்துக்களாக பணங்களாக வருவதற்கும் கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது. எது எப்படியா இருந்தாலும் அதிர்ஷ்டம் இந்த மாதம் உங்களை 9ஆம் வீட்டின் மூலமாக தழுவிக்கொள்வதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன. சரியான முறையில் கட்டாயம் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். பலருக்கு ஆன்மீக சுற்றுலா பயணங்கள் ஏற்படுவதற்கும், கங்கை போன்ற புனித நதிகளில் நீராடுவதற்கும், தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் பிரகாசமாக அமையும். ராசிக்கு 10 கூடியவர் சனி பகவான். அவர் 11ல் இருக்கின்றார். 10ஆம் வீட்டு அதிபதி 11ல் இருக்கின்ற காரணத்தினால் தொழிலதிபர்களும் சரி, பணியில் மற்ற அரசாங்க பணியில் தனியார் பணியில் இருப்பவர்களும் சரி ஏற்றமான முன்னேற்றமான மாதமாக இருக்கும். பலருக்கு பதவி உயர்வுகளும் பண உயர்வுகளும் வரும். பலருக்கு இடமாற்றங்களும் வரும். அதே வேளையில் செவ்வாயுடன் ஆரம்பத்தில் சேர்ந்திருப்பதால் பணியில் கவனமாக இருக்க வேண்டும். தொழிலதிபர்களும் எந்த விஷயமாக இருந்தாலும் உங்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் நீங்கள் பார்க்க வேண்டும். இல்லை என்றால் பலவிதமான தவறுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. காரணம் செவ்வாயுடன் சேர்ந்திருப்பதே அதற்கு முழு முக்கிய காரணம். இதை நீங்கள் கட்டாயம் மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும். மாத பிற்பகுதியில் அப்படிப்பட்ட செவ்வாய் விலகிய பிறகு நிலைமை முற்றிலுமாக விலகிவிடும். அதன் பிறகு எந்த விதமான பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது. மாத ஆரம்பத்தில் பணியில் இருப்பவர்களும் தொழிலதிபர்களும் மிகவும் விழிப்பாக இருக்க வேண்டும். ஆனால் தொழிலில் எந்த விதமான தங்கு தடை இல்லாமல் லாபமும் முன்னேற்றமும் இருக்கும். ஆனால் பலவிதமான சிக்கல்களும் தவறுதல் நடப்பதற்கு வாய்ப்பு உள்ளது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயமாகும். ராசிக்கு 11 கூடியவர் சனி பகவான் ஆகின்றார். அவர் 11ல் ஆட்சி பெற்று இருப்பதினால், உடன் செவ்வாய் இருப்பதினால் ஆரம்பத்திலே மூத்த சகோதரர்கள் வகையில் சிக்கல்கள், தங்கடங்கள், அவரிடத்தில் விரோதங்கள் அல்லது வைத்திய செலவுகள் அல்லது பணப்பிரச்சனைகள் வரலாம். எதுவாக இருந்தாலும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். மாத பிற்பகுதியில் செவ்வாய் மாறிய பிறகு 11ஆம் இடம் முழு அளவில் வெற்றி அடையும். தொட்டதெல்லாம் தொடங்கும். நீதிமன்றங்களில் வழக்குகள் இருந்தால் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரலாம். தினமோ உங்களுடைய கனவுகளோ திட்டங்களோ எண்ணங்களோ நிறைவேறுவதற்கு கூடுதலான வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும். உங்களுடைய ராசிக்கு 12 கூடியவர் குரு பகவான் ஆகின்றார். அவருடைய ராசியில் இருக்கின்றார். மாத பிற்பகுதியில் 1ம் 12ம் பரிவர்த்தனையாக இருக்கிறது. ஆக மாத பிற்பகுதியில் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகள் எல்லாம் வீண்வேறிய செலவுகள் இல்லாமல் சுபவீரியங்களே ஆகும். ஆனால் மாத முற்பகுதியில் வீண்வேறிய செலவுகள் வரும் என்பதால் பண விஷயத்தில் கூடுதலான கவனத்தோடு செலுத்த வேண்டும். மாத பிற்பகுதியில் ஆகக்கூடிய செலவுகள் எல்லாம் சுபவீரியங்களாகவே கட்டாயம் அமையும். ஆக ஏப்ரல் மாத பலன்கள் உங்களுக்கு யோகமாகவும் மிக விரைவிலே குரு பயிற்சி வர இருப்பதனால் அதற்குண்டான அறிகுறியும் லாபங்களும் தொழில் விருத்தியும் தனப்பிராப்தியும் பெரிய அளவிலே கை கொடுக்கும். கட்டாயம் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளலாம். பலருக்கு நல்ல பலன்கள் ஆரம்பிப்பதற்கு இந்த மாதத்திலே குறிப்பாக ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு பிறகு பெரிய அளவில் பெரிய அளவிலே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதற்குண்டான நம்பிக்கை ஒளியும் உங்கள் மனதிலே ரொம்ப தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். இப்பொழுது நாம் தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம். பிதுர் பூஜையை இந்த மாதம் தவறாமல் செய்யுங்கள். மானசீக பிதுர் பூஜையும் நாள்தோறும் செய்வது எல்லா வகையிலும் நல்ல பலன்களை தரும். முடிந்தவர்கள் இந்த மாதம் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள். செவ்வாய்க்கிழமை முருகனையும் சனிக்கிழமையில் ஆஞ்சநேயரையும் வழிபாடு பண்ணுவது எல்லா விதமான நல்ல பலன்களையும் தரும். மறக்காமல் அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வருவது சகல விதமான நன்மைகளும் தரும். முடிந்த அளவுக்கு பசுக்களுக்கு வாழைப்பழமும் அகத்திக்கீரையும் தருவது எல்லா விதமான நல்ல பலன்களும் தரும். வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் குலதெய்வம் கோயிலுக்கு நேராக வர முடியலை என்றாலும் குலதெய்வத்தை மானசீகமாகவும் பிதிர் பூஜையும் தவறாமல் மானசீகமாக செய்து வாருங்கள். ஆஞ்சநேயரையும் முருகப்பெருமானையும் வணங்கி வந்தால் சகல விதமான வெற்றியும் பலவிதமான சங்கடங்களையும் உங்களை விட்டு நிச்சயமாக விலகும் என்பதை நிச்சயமாக நாம் எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.